நம்ம இப்போ டீ கடை அரசியல் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல பேச போறோம். யார் கூட பேச போறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு காமன் மேன், உன்னை போல் ஒருவன் படத்துல வர மாதிரி கமலஹாசன் மாதிரி ஒரு காமன் மேன்ட்ட தான் பேச போறோம். அவர் எந்த கட்சி சப்போர்ட் பண்றாருன்னு நீங்க பேச உங்களுக்கே அது புரிஞ்சிடும். நாம வாங்க செக்மெண்ட்குள்ள போகலாம், டீ கடை அரசியலுக்குள்ள போகலாம். இந்த காமன் மேன்ட்ட கேட்க போற கொஸ்டின் என்ன, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு. நீங்க அவரை பத்தி தான் பேசுனதுனால, நிறைய விரும்பினதுனால, சரி அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த கட்சி தொடங்க போது யாருக்கு போட்டியா இப்ப இருக்க போறாரு? அண்ணாமலை ஏன் கட்சி ஆரம்பிக்கிறார் அதை சொல்லுங்க. அண்ணாமலை ஏன் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, பிஜேபியால அவர் ஒதுக்கப்பட்டாரு. இப்போ ஃபர்ஸ்ட் அவர் தான் தலைவராக இருந்தாரு, மாநில தலைவராக அவர் தான் இருந்தாரு. நான் சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒன்று விஜய் மேல பொறாம அவருக்கு. சாரி, விஜய் ஜெயிச்சு விட்டாரு. என்ன அது எப்படி எனக்கு முன்னாடி விஜய் ஜெயிச்சு விட்டாரு, நாம எப்படி இது பண்ணலாம் அப்படின்ட்டு உண்மையிலே விஜய் மேல உள்ள பொறாம ஒண்ணு. வேற நீங்க சொல்லுங்க. விஜய் மேல அவரு புரியல, அவர் விஜய் மேல பொறாமப்பட்டு என்ன பிரயோஜனம் ஆகுது? அதுக்கு அண்ணாமலை அண்ணாமலையும் ஒண்ணுங்கிறீங்களா? அண்ணாமலைக்கு முன்னாடி கிடையாது. 2.5 வருஷத்துல ஜெயிக்கிறாருன்னா யாருக்குன்னா பொறாம வரதான். இப்ப ரஜினிகாந்த் கூட பொறாம வந்திருக்கலாம். இப்ப அண்ணாமலை களத்துல ஒரு 7-8 வருஷமா உள்ள எல்லா அரசியல்வாதிகளுக்கும் கூட பொறாம இருக்கலாம். தமிழ்நாட்டுல உள்ள எல்லா அரசியல்வாதிக்கும் பொறாமையா தான் இருந்திருக்கும். ஆமா இருக்கும். ஏன்னா அவர் ஒரு 18 மாவட்டம் தான் பிரச்சாரமே போனாருன்னு நினைக்கிறேன். 18 மாவட்டம் தானே, அதுக்கும் குறைவா? 18 மாவட்டம் 10 போயிருப்பாரு, அவ்வளவுதான். 10 சரியா தெரியல, நவம்பர் ஆஃப் தெரியல எனக்கு. 30 நாள் 10 நாள் 20 நாள் ரெஸ்ட். 20 நாள் ரெஸ்ட்லாம் தெரியல. அது அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஏதாச்சும் திங்க் பண்ணியிருக்கலாம், அது நமக்கு தெரியல. அவரோட பர்சனல் நமக்கு எதுக்கு? டிஎம்கே எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம்னு. இதுதான் உண்மையான பிஜேபி பி டீம். அவங்களோட பிளான் என்னன்னா, இந்த திராவிட கட்சியெல்லாம் ஒதுக்கிட்டு விஜய் விசஸ் அண்ணாமலைன்னு கொண்டு அதுல அண்ணாமலையை ஜெயிக்க வச்சு அப்படி பிஜேபி உள்ள வந்துடும். இப்ப அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா, இப்ப திமுக தோத்து போச்சு, தோத்து ஜெயிச்சுட்டு இருந்தா கூட பேசுவாங்க. திமுக ஜெயிச்சு இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே கிடையாதுல்ல. தேவையில்லாம இப்ப ஒரு புது கட்சியை மாற்றம்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இப்ப அவங்க என்னென்னலாம் பேசிட்டு, இப்ப அவங்க கட்சி இது ஆட்சி எப்படி இருக்கு, நீங்களும் ஒரு ஓகே அவங்க ஆட்சி எப்படி இருக்கு இப்ப முழுசா தெரியல. ஆனா சில விஷயம் கண்டிக்கிறதுல ஒரு தப்பான இது மாதிரி தான் இருக்கு. தப்பான மீன்ஸ் அதை கண்டிக்கலாம். இப்போ அந்த திருவள்ளூருக்கு அது காவி வருஷம் போட்டாங்கல்ல, அது ஏற்கனவே ஒருத்தர் ட்ரை பண்ணாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் டிஎம்கே விடலை. அப்போ டிஎம்கே ஆட்சி இருந்துச்சு, அப்போ விடலை. அப்போ ஒரு கண்டனம் மாதிரி என்னமோ பண்ணாங்க. அப்போ எனக்கு சரியா தெரியல, 2022 23 இவரு ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். இவர் ஏன் பயப்படுறாரு, எதுக்கு பயப்படுறாரா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு காங்கிரஸ் எம்பி கொடுக்குறாங்க. ஆமா தெரியும், அது தெரியும். ஏன் கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா? அங்க போனா கேள்வி எழுப்பணும். யாரு கேள்வி எழுப்பணும்? பிஜேபி கேள்வி எழுப்பணும். அது எதுக்கு அவன் போய் கேள்வி கேட்டுட்டு பேசாம இதை காங்கிரஸ் கிட்ட தள்ளி விட்டுருவோம். அவங்களே போய் கேள்வி கேட்டுடும், அவங்களே போய் சண்டை போட்டுக்கிட்டோம். புரியுது. நான் போய் எதுக்கு பிஜேபி எதுக்கணும்? ஆனா நினைச்சாரு பிஜேபி எதுக்கு வேணாம், இணக்கமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்பதான் திட்டங்கள் வரும், காசு வரும்னா நினைக்கிறீங்க. ஓகே, அது ஓகே தான். கொள்கை அடிப்படையில எதிர்க்கணும். கரெக்டா? மதவாத அரசியல் நீங்க இணக்கமா இருங்க, காசு வாங்க, வேணாம் சொல்லு. கொள்கை அடிப்படையில மதவாத அரசியல் வரக்கூடாது. இங்க ஒரு மத சார்பட்ட ஒரு அரசியல் வேணும் அப்படின்னா கொள்கை அடிப்படையிலாவது எதிர்க்குமா? கண்டிப்பா. அதை ஏன் பண்ண மாட்டீங்க? அது என்னன்னே தெரியல. அவர் ஒரு பிரஸ் மீட் செஞ்சுட்டா கூட நம்ம அவரை கேட்கலாம், நீங்க அது எதிர்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரஸ் மீட்டும் இல்லாதனால நமக்குள்ளேயே அந்த கேள்வி போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் சரி, பிரஸ் மீட் வைக்காததுமே இப்ப நிறைய தாவைக்கா சப்போர்ட், நீங்களும் தாவைக்கா தான், தாவைக்கா சப்போர்ட் நம்ப மாட்டாங்க பாருங்க. இப்ப நீங்க இப்ப பேசுறீங்கல்ல, அவங்களே இந்த கமெண்ட்ஸ்ல வரணும்னா, டே நீங்க செட் பண்ணி ஆரம்பிச்சுட்டு அவன் கொத்தறிவா தானே எங்களுக்கு அப்படிலாம் இந்த மாதிரி ஒரு நீங்க நான் சொல்றேன், எந்த சைடு நல்லது இருக்கோ அந்த சைடு நிக்கலாம். டிவிகே, டிஎம்கே, என்டிகே, எந்த கட்சி நல்லது, மக்களுக்காக நல்லது நடக்கணும், அவ்வளவுதான். கட்சி தொடங்குறது மக்களுக்கு நல்லது பண்ணது நடக்கணும். கண்டிப்பா. ஓகே, இப்போ நம்ம என்ன பேசுறோம், பிரஸ் மீட் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜின்னே புரியல உண்மையா சொல்லணும்னா. இப்போ நம்ம பேசணும்ல, மதவாத அடிப்படையில் ஏதாவது எதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம இதை நம்ம அவர்கிட்ட கேட்கணும். இப்போ நான் இப்போ நான் நியூஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்க, நான் இதை அவர்கிட்ட கேட்கணும், ஏன் நீ மதவாதம் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு மட்டும்தான் அது பதில் தெரியும். நம்ம பேசி அவங்க தவிர மற்ற எல்லாமே பேசுறாங்க. அது அவங்க கட்சி பிரச்சனை, அது நமக்கு வேணா, நம்மளை விட்டுருங்க. நீங்க முன்னாடி
இதுக்கெல்லாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. நான் ஒரு காமன் மேனா நான் சொல்றேன். அது அவங்க கட்சி பிரச்சனை, அது அவங்க பேசிட்டு போறாங்க. யாரு வேணா ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு காமன் மேனா அரசியல் பாக்குறேன். அரசியல் புரிதல் வந்தது வந்து விஜய் வந்ததுனால கொஞ்சம் கத்துப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, ஒருவேளை இப்ப வந்து நீங்க இப்ப காமன் மேனா மாறினதுக்கான ரீசன் என்னன்னு காமன் மேனா நீங்க முன்னாடி தாவைக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேசுறீங்க, எங்க வீடியோல நிறைய பேசுறீங்க. ஒருவேளை கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்படிலாம் நான் சொல்ற தெளிவா கேளு. மாற்றத்துக்காக தான் எல்லாம் ஓட்டு போட்டோம். மாற்றம் வருது, மாற்றம் வருது முக்கியம் இல்ல. தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன ஒரு நல்ல, தமிழ்நாடு கேரளாவுக்கு வந்து என்ன ஒரு நல்ல பேர்னா மதவாதம் இல்லாத ஒரு ஊரு. கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். வெஸ்ட் பெங்கால்ல வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு 15 வருஷமா 3 தடவை அவங்க ஆட்சியில இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு அந்த மறுநாளே பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஒரு நேம்ல ஒரு போர்டு இருக்கு, அதை ஏறி கழட்டுறானுவோம். இங்க வந்து எவ்வளவு பிரச்சனை பண்ண துடிச்சிருக்கானுவோ யாருன்னு சொல்லிட்டு, யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பர்டிகுலர் பார்ட்டி பிரச்சனை பண்ண துடிச்சிருக்கானுவோ, அதெல்லாம் ஓரமா தலையில தட்டி ஓரமா போங்கடான்னு அப்படியே அனுப்பிச்சு விட்டு இதை வந்து எப்பவுமே ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஹிந்துஸ் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் 3 பேரும் நாங்க ஒண்ணு, எங்களுக்கு எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது, நாங்க ஒன்னா இருக்கிறதுனால அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஒன்றும் பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்கள, பங்களாதேஷ்ல இருந்தவங்க, அவங்க எங்க அண்ணன் என் தம்பி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றம் வருது. இப்போ வந்து அந்த ஒயின் ஷாப் வந்து 700+ என்னமோ க்ளோஸ் பண்ணாரு, அது இல்லாம நிறைய மாற்றம் வருது. நாட்டுக்கு ஒண்ணுன்னா அவனு பேசணும்ல, அது கண்டிப்பா. ஓகே, மாற்றம்ங்கிறது வந்து நீங்க போன ஆட்சியே 500 ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஆட்சியே நான் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றேன். டிஎம்கே தோத்ததுக்கு நான் சொல்றேன், டிஎம்கே தோத்ததுக்கு வந்து நான் ஒரு நல்ல ஒரு இது சொல்லவா, அவங்களுக்கு வந்து அவங்க பண்ணதை அவங்க சொல்ல தெரியல. ஓவர் கான்ஃபிடன்ஸ், அது சேகர் பாபு மாதிரி ஆளு, அதை விட்டுருங்க. நான் வந்து அவங்க பண்ணதே அவங்களுக்கு சொல்ல தெரியல. பண்ணவே சொல்ல தெரியல மீன்ஸ் வந்து திருப்பரங்குன்ற விஷயம் தான் நான் ரேட் தான் கொஞ்சம் நல்லா டீப்பா பார்த்தேன். யாரையுமே சொல்ல, இவங்க இல்லை, யாரையுமே போய் சேரல. இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை நேற்று நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தேன். ஒரு பர்டிகுலர் பார்ட்டி வந்து அங்கே வந்து அந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணி துடிக்கிறாங்க. அது வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணாங்க. இதுதான் வந்து அந்த 75 வருஷ கட்சியோட தொலைநோக்க பார்வைன்னு சொன்னாங்கல்ல. யாரை விட்டா பிரச்சனை வரும், யாரை அங்கே பார்த்தீங்கன்னா பிஜேபியோட முக்காவாசி பேர் அங்கே தான் இருந்தாங்க, பிரச்சனை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஊர் மக்களை சொல்லணும்னா அவங்க எல்லாமே பிணைப்பாக தான் இருக்காங்க. பிணைப்பா மீன்ஸ் வந்து எல்லாமே அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிருக்காங்க. அவங்க எதுக்கு 144 சட்டம் எதுக்கு போட்டாங்கன்னா மக்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும், இவனை போன சங்கிகனால பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு. அதனால சரிப்பா, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும்? சட்டம் ஒழுங்கு இப்ப சரியில்லை அப்படிங்கிறது ஒரு பிரதான குற்றச்சாட்டா வந்து போன ஆட்சியில கடைசி நாட்கள்ல ஒரு 3-4 மாசம் கடைசி எலெக்ஷன் முறை அவ்வளோ சொல்லிட்டு போனாங்க. பெண்கள் பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா வைக்கிறாங்க. இப்ப வந்து 30 நாட்கள் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு. எப்படி சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் டைம் வேணும். உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு பொதுமக்களா பாக்குறப்ப கண்டிப்பா ஒரு டைம் வேணும். ஏன்னா வந்து 30 நாள் தான் இருக்கு, யோசனை வெறும் 30 நாள் தான் இருக்கு. டைம் கொடுப்போம், டைம் கொடுத்து மாத்துறாங்களா, அவங்க ஆல்ரெடி முடிஞ்ச அளவுக்கு மாத்திக்கிட்டு தான் இருக்காங்க.